திருப்பிட்டீங்களா? ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். அல்லேலூயா. உங்களுக்காக வாசிக்க போகிற வார்த்தை 14ஆம் வசனம். யாராவது வாசிக்கலாமா? அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஹல்லேலூயா. நகோமி எல்லாவற்றையும் இழந்து வெறும் கையா ஒரு விதவை பெண்ணை கைகளில் பிடித்து திரும்பி வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நகோமியை குறித்து எல்லாரும் பேசிக் கொண்டார்கள். எப்படி போனா இவளுக்கு வேணும், இவளுக்கு தேவை, இவ அனுபவிக்கணும், எப்படி வெறுங்கையா வந்தா அப்படின்னு பேசிக்கொண்ட நாவுகள் இப்பொழுது பேசுகிறது. வேதம் எழுதி வைக்குது. அல்லேலூயா. இப்ப என்ன பேசுது தெரியுமா? அவ்வளவுதான். நகோமியின் குடும்பத்திற்கு சுதந்திரம் அற்று போச்சு. இந்த குடும்பம் இதுக்கப்புறம் தலை தூக்கவே முடியாது. மொத்தமா போச்சு, மொத்தமா வெட்டி எடுத்தாச்சு, அடி மரம் வரையிலும் வெட்டி எடுத்தாச்சு. அப்படிதான் எல்லாரும் பேசிக்கொண்டாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, உனக்கு சுதந்திரம் அற்று போகாதபடிக்கு. அல்லேலூயா. உன் கதை முடிஞ்சதுன்னு நாங்க நினைச்சோம், ஆனா கர்த்தர் மறுபடியும் உன் கோலை துளிர்க்க பண்ணி இனி உனக்கு ஒரு சுதந்திரத்தை கட்டளையிட்டு வெறுங்கையாய் வந்த உன் கரங்களிலே ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. கர்த்தரால் திருப்ப முடியாது என்று ஒன்று இல்லை. ஷேகாதுரா சேபா தேராலா. உனக்கு சுதந்திரம் அற்று போச்சுன்னு நாங்க பேசிக்கிட்டோம் நகோமி. ஆனா இன்னைக்கு நாங்களே சொல்றோம், கர்த்தர் உனக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். வெறும் சுதந்திரம் அல்ல, பிரபலமான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லா கைகளை தட்டி ஷேதா சேபா கர்த்தரே. என்னை குறித்து தூஷித்தாதே மனுஷர்களுடைய வாயில் என்னுடைய புகழை பாடச் செய்கிற கர்த்தர் அவர். வெட்டப்பட்டது என்று நினைத்த சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் இன்னும் வேர் பற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அவன் மேல வெட்டிருச்சு நினைச்சிட்டு கவனிக்காம விட்டுட்டு போயிட்டான் நகோமிய. ஓகே, நம்ம தான் முடிச்சிட்டோமே நகோமி சாப்டர் அப்படின்னு நினைச்சான். முட்டாளே. யாரு? பிசாஸ். என்னுடைய மாமி தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ. ஆமென். என் அம்மா கர்த்தருக்கு பயந்த ஒரு ஸ்திரீ. நான் பாக்கியவதி அப்படின்னு நான் என்னை சொல்லிக்கொள்ளணும்னா நான் சொல்ல போகிற இந்த 2 பெண்களால தான் அது நடந்தது. அல்லேலூயா. என்னை மாமியார் மாதிரி நடத்துற ஒரு அம்மா எனக்கு கிடைச்சாங்க. என்ன பிள்ளை மாதிரி நடத்துற ஒரு மாமியார் எனக்கு கிடைச்சாங்க. அல்லேலூயா. ரொம்ப அரிதான காம்பினேஷன். என் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு கடுமையா சின்ன சின்ன விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆமென். சின்ன சின்ன நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, பழகிறது, பார்க்கறது, அதெல்லாம் என்னை உருவாக்கி இன்னைக்கு தேவ பக்தி உள்ள ஸ்திரீயா என்னை நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய மாமி ஒரு அம்மாவை போல. ஆமென். நான் அவங்கள அத்தைன்னு சொல்வேன், ஆனா அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். என் அம்மா வீட்டில் நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுல விட என் வீட்டில் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பேன். அவ்வளவு அன்பாய் ஹல்லேலூயா என்னை பார்த்துக்கிற ஒரு மாமியார். ஆமென். எனக்கு ஒன்று பிடிக்காது, ஒன்று சமைச்சாங்கன்னா எனக்கு மட்டன் பிடிக்காது. இன்னைக்கு மட்டன் சமைச்சாங்கன்னா எனக்குன்னு தனியாக ப்ரான் எடுத்து கிரேவி வைப்பாங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அன்பு என்பது வெளிப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏதாகிலும் ஒரு விதத்தில் அன்பை வெளிப்படுத்தணும். ஆமே. ரொம்ப நேசம், ரொம்ப நேசிப்பாங்க, அந்த நேசத்தை வெளிப்படுத்துவாங்க. யோசிச்சு பார்ப்பேன். இப்போ நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என் மாமி சொல்கிறாங்க, எனக்கு கை காலெலாம் வலிக்குது, இதுக்கப்புறம் நான் வேலை செய்ய முடியாது, நீ வீட்டிலேருந்து எனக்கு உதவி செய் அப்படின்னு என் மாமி சொல்லிட்டாங்கன்னா நான் ஊழியத்துக்கு வர முடியுமா? இல்லை, வர முடியாது. அவங்களுக்கு பலவீனங்கள் இருக்கு, ஆனால் அந்த பலவீனத்தில் நீ போ. இதில் நல்ல மாமிங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் கூட ஒரு அம்மா இருக்கும். அதான் என்ன பண்ணும்?
அதே மாதிரி நான் இப்படிலாம் பிரயாணப்பட்ட உடனே ஒரு சில பேர் போய் கேட்குறாங்க என்னுடைய மாமியார் இடத்துல, என்ன மருமக கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப இழைச்சிட்டீங்களே, மருமக சரியா கவனிக்கிறது இல்லையோ? ஓ, எப்படி தெரியுமா, இவங்க ஏதேனில் வந்த சர்பத்தை போல சொன்னாரோ, அந்த ஓ வரும்போதே புரிஞ்சுக்கணும், ஓ வந்துட்டான், கவனிக்கிறது இல்லையோ, மருமக சமைக்கிறது இல்லையோ. உடனே சொல்லிட்டாங்க எங்க மாமி. நான் என் வீட்டுக்கு வேலைக்காரியை கேட்கல, என் கணவன் என் பிள்ளையோட இருந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரியை கேட்டு வாங்கியிருக்கிறேன். அவன் ஆண்டவரே என் பிள்ளையோட பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஊழியக்காரியை கொடுங்க. அத்தை முழங்கால் படிட்டு ஜெபிச்ச ஜெபந்தான். எப்படியோ உலகத்துக்கு பின்பாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த என்னை திசை திருப்பி இங்க கொண்டு வந்து நிறுத்திரு. மருமக பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களா, முட்டிய தேங்க. மாமியார் நேசிக்க மாட்டேங்கிறாங்களா, முட்டிய போடுங்க. கர்த்தர் திசை திருப்பி கொண்டு வருவார். நான் சாட்சிங்க, என் மாமியார் ஜெபந்தான் இன்னைக்கு என்ன ஊழியக்காரியாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நகோமியை பார்த்து முடிந்தது என்று சொன்ன இடங்கள்ல தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கடைசி வார்த்தை என்ன தெரியுமா, அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலப்படுவதாக. பரவலாய் உன்னை குறித்து தவறாய் பேசின மனுஷர்களுக்கு முன்பாகவே உன் பேரை கர்த்தர் பிரபலமாக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுல முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விரும்புறீங்க? ஆமென். நம்புறீங்களா? கர்த்தரால திருப்ப முடியும். கர்த்தரால என்னிடத்திலிருந்து திருடப்பட்டவைகளை திருப்ப முடியும். என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டவைகளை என் தேவனால திருப்ப முடியும். ஒருவேளை நான் தான் தவறு செய்தேன், என் குடும்ப தலைவர் தான் தவறு செய்தார், தவறுனால தான் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை, அதையும் கர்த்தரால திருப்ப முடியும். உங்கள் வேர் கிறிஸ்துவோடு இருந்தால், உங்கள் அஸ்திபாரம் அவரோடு இருந்தால், அரஷி காசே காலா எத்தனை பேர் நம்புறீங்க?